வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டையில் எப்படி ஒரு பொடிமா செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 2 வரமிளகா, பெப்பர் தூள் இதை வச்சு தான் நம்ம பொடி மாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா இது கூட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமே வெங்காயம் வதங்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்றொன்னா உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம். கம்மியாக இருந்தால் முட்டைக்கு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த கவுச்சி வாசனை அதுக்காண்டி சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி அப்படியே பாத்திரத்தில் ஒட்டி வரும். நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்போ கடைசியாக நம்ம அந்த பெப்பர் தூளை இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தூவிக்கலாம். வரமிளகா இதுக்கு முன்னாடியே வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ பெப்பர் தூள் சேர்த்தாதே காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அருமையான பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்பு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.